தற்போது கிடைத்த அண்மை செய்தி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் தரப்பில் 2 நபர் குழு ஆய்வு செய்து வருகிறது. மாஞ்சோலை, நாலுமுக்கு ஊத்து, குதிரைவட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களிடம் பிரச்சினை குறித்து கேட்டறிகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற மாஞ்சோலை, குதிரைவெட்டி, நாலுமுக்கு ஊத்து அப்படின்னு சொல்லி 4 எஸ்டேட்டுகள் இருக்கு. இந்த 4 எஸ்டேட்டுகள் 99 வருட குத்தகைக்கு பிபிடிசி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது கடந்த 99 வருடங்களுக்கு முன்பு. இந்நிலையில இது ஒரு குத்தகை காலம் முடியுது அப்படிங்கிறதா, இன்னும் 4 வருஷத்துல குத்தகை காலம் முடியுது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த மக்களை உடனடியாக தேயிலை தோட்ட நிர்வாகம் அதுக்குண்டான பண பலன்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வேலை பார்த்ததுக்குள்ள சம்பளம், இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் கொடுத்து அவங்க வெளியே போக சொன்னாங்க. இந்நிலையில தங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது நாங்க முதல்ல இருந்தே நாங்க அங்கதான் இருக்கிறோம், எங்களுக்கு வேற இடங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த மக்கள் தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோட இல்லாம புதிய தமிழகம் கட்சி தரப்புல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தரப்புல மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு ரிட் ஒன்று தாக்கல் பண்ணாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுதாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் ஒன்று தாக்கல் பண்ணாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, தேயிலை தோட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடியா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த மக்களோட உண்மை நிலையை தெரிஞ்சு அரசுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. இதன் அடிப்படையில தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து ரவி சிங் அப்படிங்கிறவர் உள்ளிட்ட மொத்தம் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு காலையில நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து ஆலோசிச்சு அதன் அடிப்படையில அவங்க விசாரணை தொடங்குறாங்க. முதல் கட்டமா இந்த வழக்குல முதல்ல வழக்கு தொடுத்த புதிய தமிழ் கட்சி நிறுவனரும் தலைவருமான கிருஷ்ணசாமி அந்த கன்சர்ன் அதிகாரிகளை சந்திச்சு அதன் அடிப்படையில அவங்க மாஞ்சோலைக்கு போயிருந்தாங்க. மாஞ்சோலைக்கு போன இடத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துல இருக்கிற தொழிலாளர்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறாங்களா அல்லது அவங்களா விருப்பப்பட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தற்போது என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொடங்கி 4 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விசாரணையின் முடிவானது மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்ட பிறகுதான் அந்த மக்களோட உண்மை நிலையும், அதே மாதிரி அவங்க கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுறாங்களா அல்லது விருப்பப்பட்டு வெளியே போறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கணும் மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்குது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.